எனது இனிய கனடா வாழ் தமிழ் மக்களே, உங்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். May I wish all the distinguished guests a happy Pongal. தமிழர் பாரம்பரிய மாதமாக ஜனவரி மாதத்தை பிரகடனப்படுத்திய மத்திய சமஷ்டி அரசுக்கும் மாகாண அரசுக்கும் உள்ளூராட்சி அரசுகளுக்கும் வடமாகாண மக்களது சார்பில் எனது மனமார்ந்த நன்றி முதற்கண் உரித்தாகுக. இவ்வாறான ஒரு பாரம்பரியம் சார்ந்த ஏற்பாடானது கனடாவில் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. தமிழ் மக்கள் இயல்பிலேயே கல்விசார் ஊக்கம் கொண்டவர்கள், உழைப்பாளிகள், மூளை வளம் பெற்றவர்கள், கடமை உணர்ச்சி உடையவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறான சிறந்த குண இயல்புகளை வெளிக்காட்டி வந்ததால் தான் உங்களின் பாரம்பரியமும் மொழியும் இந்நாட்டு மக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கு ஒரு ஊன்றுகோலாக திரு லோகன் கணபதி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பாரம்பரியம் என்று கூறும்போது எங்களது வாழ்க்கை முறைமை, எமது குறிக்கோள்கள், எமது சிந்தனைகள், சமூக சமயம் சார்பான சடங்குகளும் நடைமுறைகளும் என்று பலவும் அதனுள் அடங்குவன. இன்று நாங்கள் தைப்பொங்கலை மையமாக வைத்தே இந்த கூட்டத்தை நடாத்துகின்றோம். உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள், உழவு தொழிலை மேற்கொண்டுள்ளவர்கள், இயற்கையின் மீது நாட்டம் கொண்ட தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுகின்ற அறுவடை திருநாள் தான் தைப்பொங்கல் திருநாள். மார்கழி பெண் விடை பெற்று செல்ல தை மகளை வரவேற்கின்ற திருவிழாவாகவே தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தை மாதம் முழுவதும் உழவர்களுக்கான மாதமாகவே தமிழர் வாழ்விடங்களில் எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். உழவர்களுக்கான மாதம் என்பதிலும் பார்க்க எங்கள் நாட்டில் அல்லது உங்கள் தாயகத்தில் சூரியனுக்கான மாதம் இது என்பார்கள். தமிழ் மக்களின் வாழ்க்கையானது இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை. இந்த நடனங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதனுடைய பின்னணி என்ன, அந்த அபிநயங்களின் பின்னணி என்ன என்று பார்த்தால் அது இயற்கையோடு ஒன்றியதாக இருக்கின்றது. இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை உடைய தமிழ் மக்கள் தொன்று தொட்டு ஞாயிறை வழிபட்டு வந்துள்ளார்கள். உழவர் மக்களின் உயர்ந்ததொரு உவப்பு விழா வருடந்தோறும் வரும் பொங்கல் விழா. அறுவடை நாளை உவந்து கொண்டாடுகின்ற தமிழர் திருநாள் தான் பொங்கல் பண்டிகை. தை மாதத்தின் முதல் நாளில் சூரிய கடவுளை அதாவது சூரிய பகவானை போற்றி வணங்கி வழிபட்டு பொங்கல் திருநாளாக கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளில் தான் கதிரவன் உத்தராயண பயணத்தை மேற்கொண்டு தனுசில் இருந்து மகர ராசிக்குள் நுழைகின்றார். இயற்கையை மையமாக வைத்தே தமிழ் மக்கள் தமது பாரம்பரிய விழாக்களை நிர்ணயித்து கொண்டாடி வந்துள்ளார்கள். இயற்கையை மையமாக வைத்து நாளாந்த நடவடிக்கைகளை நடாத்தி வந்ததுதான் எமது பாரம்பரியம். புறநானூற்றில் ஒரு பாடல் வருகின்றது. பாரியும் பாரி மகளிர் அங்கவை சங்கவை ஆகியோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க காண்கின்றார் ஔவையார் அவர்கள். பின்னர் வேறு இடங்கள் சென்று வந்தபோது பாரியை மூவேந்தர்கள் சேர்ந்து கொன்ற காரணத்தினால் இரு பெண்களும் ஓடி ஒளிந்து ஒரு காட்டு பகுதியில் எவருக்கும் தெரியாத முறையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வழியே வந்த ஔவையார் அவர்களை அடையாளம் கண்டு திடுக்கிடுகின்றார். என்ன நடந்தது என்று கேட்கின்றார். அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றம் புரர்கொளார். இத்தை திங்கள் இவ்வள் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றம் கொண்டார் யார்? எந்தையும் இளமே, யாம் எந்தையும் இளமே என்று கூறுகின்றார்கள். சென்ற பௌர்ணமி தினத்தில் நீங்கள் எங்களை வந்து பார்த்த போது நாங்கள் எங்கள் தந்தையுடன் எங்கள் பரம்பு மலையில் வாழ்ந்திருந்தோம். இந்த பௌர்ணமிக்கு தந்தையும் இல்லை, எமக்கு தாய்நாடும் இல்லை என்றார்கள். அதாவது சந்திரனை மையமாக வைத்தே தமது துயரங்களை எடுத்து கூறுகின்றார்கள்
அங்கவையும் சங்கவையும். இது 2000 வருடங்களுக்கு முன்னரான புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு பாடல். எனவே இயற்கையை மையமாக வைத்தே எமது முன்னோர்கள் எதனையும் பார்த்தார்கள், புகழ்ந்தார்கள், புலன் உணர்ந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ஞாயிறு வணக்கத்தை எம்மவர் தொன்று தொட்டு பின்பற்றி வந்துள்ளார்கள். சுமார் 35 வருடங்களுக்கு முன்னர் இங்கு வந்து குடியேறிய உங்களுள் பலர் கூட தாயகத்தில் அதன் சூழலில் சூரிய ஒளியில் சுகமாக வலம் வந்த நாட்களை எண்ணி இன்றும் பெருமூச்சு விடுவீர்கள் என்று நம்புகின்றேன். அற்றை வருடம் அவ்வள் நிலவில் எம் வீடும் எம் நாடும் பிறர்கொளார். இற்றை வருடம் இவ்வள் நிலவில் எமக்கு எம் வீடும் இல்லை, எம் நாடும் இல்லை, பிறர் நாட்டில் குடிகொண்டோர்களாக இங்கு ஏங்குகின்றோம் என்று நீங்கள் அங்கலாய்ப்பது விளங்குகின்றது. மணமான பெண்கள் புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது பிறந்த வீட்டை நினைத்து நினைத்து கொண்டு செல்வார்கள். புகுந்த வீட்டில் பல சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் பிறந்த வீட்டின் நினைவுகள் அவர்களை விட்டு செல்வதில்லை. அவ்வாறான நிலையில்தான் அங்கிருந்து வந்து இங்கு குடியேறிய எமது உறவுகளின் நிலைமை இப்போது இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். தாய் வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைப்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். மகள் மறந்தாலும் தாய் தன் மகளை மறக்க மாட்டாள். அதே போல்தான் நாங்களும் உங்களை மறக்கவில்லை என்ற கருத்தை உங்களுக்கு தெரிவிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் புகுந்த வீட்டையும் உங்கள் பிறந்த வீட்டையும் இணைக்கத்தான் இங்கு வந்துள்ளேன். பல விதங்களில் தொடர்புகளை நாங்கள் உங்களுடன் ஏற்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வரும் திருநாளாம் இந்நாளில் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்துவது பற்றி உங்களுடன் பேசவும் வந்துள்ளேன். விரைவில் எமது விவசாய முறைகளை நவீனப்படுத்த முடியும் என்று நம்புகின்றேன். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் எனப்பட்டது. பிற தொழில்களை செய்ய விரும்பி என்று தெரிந்துவிட்டு ஈட்டில் ஏரால் உழும் தொழிலை செய்பவர்களை பின்பற்றித்தான் உலகோர் செல்வார்கள் என்றான் வள்ளுவன். ஏர் என்பது இன்று டிராக்டருக்கு இடமளித்தாலும் சுழன்றும் டிராக்டர் பின்னரே உலகம் என்பதே நவீன வாக்காக அமையும். எமது விவசாய மீன்பிடி தொழில்களை மேம்படுத்துவதிலேயே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். அதே நேரம் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதும் எமது குறிக்கோள். அதைவிட மக்களின் நாளாந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியுள்ளது. என்னுடைய மக்கள் பஸ் பிடித்து படிக்கும் பாடசாலை செல்ல தாமதமாகின்றது. அவர்களுக்கு சைக்கிள் வாங்கி தர மாட்டீர்களா என்று முதலமைச்சரிடம் கேட்கின்றார்கள் சிலர். அங்கே என்னால் சுய தொழில் ஒன்றை செய்ய முடியும், அதற்கு முதல் வேண்டும், தர முடியுமா முதலமைச்சர் என்கின்றார்கள் இன்னும் ஒரு சாரார். வேறு சிலர் கோழி வளர்க்க பணம் தாருங்கள், ஆடு வளர்க்க பணம் தாருங்கள், மாடு வாங்கி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அரைகுறையாக இருக்கும் என் வீட்டை கட்டி முடிக்க வசதி இல்லை, கட்டித்தாருங்கள் முதலமைச்சர் அவர்களே என்றெல்லாம் புதன்கிழமை தோறும் என்னை நாடி வருவோர் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். கொடுத்ததற்காக நன்றி கூறுவதே தைத்திருநாள். சூரியன் கொடுத்ததால் அவனுக்கு பொங்கல் படைக்கின்றோம். இருட்டில் வாடும் எம் மக்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அவர்கள் வாழ்வு மலரும், மனம் குளிரும். எனவே முதலமைச்சரிடம் அவர்கள் கேட்பதை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாயின் நீங்கள் எனக்கு உதவி பாலமாக அமைய வேண்டும். நீங்கள் எனக்கு உதவி பாலமாக அமைய வேண்டும். எமது உதவி பாலம் கணக்கிற்கு மாதா மாதம் ஏதேனும் ஒரு தொகையை நிலையான தொடர் கட்டளை மூலம் அனுப்பி வைத்தால் எமது அலுவலர்கள் மக்கள் தேவை அறிந்து, பாத்திரம் அறிந்து, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி அளித்து உங்களையும் அந்த கைங்கரியத்தில் இணைய வைப்பார்கள். வேண்டிய நேரம் நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி புரியும் போது பக்கத்தில் இருந்து பங்கு பெற்றலாம். உதவி புரிவது சூரியனின் இயற்கையான குணம். ஏழை எளியவர்களுக்கு உதவி புரியும் உங்களை சூரியனாகவே எம் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்கின்றார்கள். எனவே கதிரவனாக மாறி எங்கள் மக்களுக்கு கருணை மழை பொழியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தை மாத திருநாளான இன்று உங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும்
புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இறையாசி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.